ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். சிந்திக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டாப்பிக்குங்க. என்னோட டேரோ ரீடிங் வைரல் ஆகிறத விட என்னோடய ஓப்பன் டாக்கு நிறையா பேரோட அந்த சரியான பாதையை காமிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க, நான் எவ்வளவோ டேரோ ரீடிங் பார்த்துருக்கேன், வெறும் ரீடிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, உங்களோடது மட்டும் யதார்த்தமாக உண்மையாக இருக்குது அப்படின்னா, என்னோடய வேர்ட்ஸ் எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வழியில் சந்தித்த அந்த ஒரு பயணத்தில் அடிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் கைட் பண்ண முடியுது. எனக்கு கிடைச்ச பாடம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் சுகர் கோட்டிங் வேர்ட்ஸ்லாம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு புக்கு பார்த்து படித்தோ, இல்லை உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆடியோ கேட்டோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்டில் கேட்கும்போது அந்த ஒரு கொஸ்டின் ஸ்பார்க் ஆகி ஸ்பான்டேனியஸாக நான் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குற எல்லா விஷயமுங்க. இதில் நிறையா பேர் என்னோடய பர்சனல் காண்டாக்ட் நம்பர் கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு உங்களோட கஷ்டம் புரியுது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், நான் கொஞ்சம் ஒரு பிஸியான ஒரு டைட் ஷெட்யூல் எனக்கு. உங்களுக்குன்னு டேரோ ரீடிங் நான் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு டைம் நான் அலாட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக என்னோடய நம்பர் கொடுக்குறேன். நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இது ஒரு பர்சனல் ரீடிங் எப்பயுமே ஒரு பெய்டு ப்ரமோஷனாக தாங்க இருக்கும். பே பண்ணி தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் அதை உண்மையாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். என்னோடய ரீடிங் பெய்டு ரீடிங் தான். நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நான் ஒர்க்குக்கெலாம் போயிட்டு என்னோடய ஃப்ரீ டைமில் நீங்கள் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் அதில் வாய்ஸ் நோட்டாக போட்டிங்க அப்படின்னா அந்த நம்பர் கால் பண்ண வேண்டாம். அந்த நம்பரில் நீங்கள் உங்களோட பிரச்சனையை நீங்கள் உண்மையாக எங்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லிவிட்டு தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க, நான் எதுக்கு நம்பர் கொடுக்கல அப்படின்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் நம்பர்ஸ் கொடுக்கும்போது நிறையா பேர் அதில் தேவையில்லாமல் ஃபோன் கால் பண்ணுவாங்க. அது எனக்கு டைம் வேஸ்ட்டு. அவங்களுக்கு அவங்களோட இதை கேட்குறதுக்கு எனக்கு டைம் வேஸ்ட்டு. நிறைய பேர் நல்லவங்களும் வருவாங்க. சில பேர் சும்மா டைம் பாஸுக்காக அந்த ஃபோன் நம்பரில் அந்த சேட்டிங் பண்ணுறதுக்காக வருவாங்க. அந்த இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. ஸோ உண்மையாக உங்களுக்கு ஒரு ரீடிங் வேணும், உங்களுக்கு பர்சனலாக சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே மாற்றம் கொண்டு வரணும், நீங்கள் இப்போ கடந்துட்டுருக்கிற அந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படிங்கிறவங்க மட்டும் நான் கொடுக்குற அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதனால தான் நான் இது வரைக்கும் நான் கொடுக்காமலே இருந்தேன். ஏன்னா என்னோடய ஒர்க்கு அது பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி எந்த டைம் நான் என்னால் உங்களோட அந்த ரீடிங் பார்த்துட்டு நான் கடவுள்கிட்ட டிவைன் கிட்ட சேனல் மெசேஜ் எடுத்துகிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரீடிங் கொடுக்க முடியும். உங்களோட பிரச்சனைகளை அது வாய்ஸ் நோட்டாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டு உத்தரவு வாங்கிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். என்னோடய பெய்ட் ப்ரமோஷன் அதை பற்றின டீட்டெயிலாம் நான் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு உண்டான மெசேஜஸ்லாம் உங்களுக்கு அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமே ஒரு பணம் கட்டி பண்ணும்போது தான் அதில் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஏன்னா நான் எனர்ஜி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கடவுள் கொடுக்குற அந்த மெசேஜஸோ அந்த எனர்ஜியோ உங்களை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஹீலர், ஓகேவா? அதனால அதில் பே பண்ணாமல் நான் உங்களுக்கு ரீடிங் கொடுத்தேன் அப்படின்னா நான் இதை பப்ளிக்காக ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, பே பண்ணாமல் நான் உங்களுக்கு ரீடிங் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுடைய அந்த நெகட்டிவ் ஆரெல்லாம் என்னை தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பே பண்ணும்போது ஒரு பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கும்போது அப்போது அந்த நெகட்டிவ் ஆரா கண்டிப்பாக எனக்கு தாக்காது. ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் இல்லையா, எனக்கும் நிறையா ஆரா டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய நிறையா விஷயங்கள் எனக்கு வரும். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை நான் ஹேண்டில் பண்ணுறேன், அதுக்கு உண்டான ஒரு தெளிவு கொடுக்குறேன். அப்படிங்கும்போது என்னையும் நான் பார்த்துக்கணும் இல்லையா? என்ன செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே எனக்குள்ளே நான் இன்னராக நான் அலைன் ஆகிட்டு நான் இருக்கும்போது உங்களோட பிரச்சனைகள் என்னை தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேமெண்ட்டும் வைக்கிறேங்க. அந்த பேமெண்ட் கொடுக்கும்போது தான் நீங்களும் சின்சியராக நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோவும் பண்ண முடியும். அதை உண்மையாக நீங்கள் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும் உங்கள் லைஃப்பில். அதுக்கப்புறம் வேறு என்ன ஏதாவது ஒரு டவுட்டு, நிறையா பேர் என்னை நான் போகிற பாதை கரெக்டு, இந்த மாதிரி நான் எந்த விஷயமும் நான் பார்த்ததில்லை டேரோவில் அப்படின்னு நிறையா சொல்கிறீங்க. உங்களுடைய எல்லா கனிவான அந்த கமெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இது நான் ஒரு பெய்ட் செஷனாக கொண்டு போகணுங்கிற தாட் எனக்கு இல்லை. இன்னமும் திரும்பவும் நான் சொல்கிறேன். பட் என்னோட நலனுக்காகவும்
2 பேருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு இந்த ஒரு பாண்டிங்கோட கட் ஆயிரும். ஏன்னா, நான் திரும்பவும் வந்து உங்களுடைய அந்த நெகட்டிவ் வரவை எனக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிஸில் தான் நான் வந்து இது வந்து பெய்டாகவே நான் வச்சுருக்கேன். பெய்ட் பண்ண என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக வந்து நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு என்னால் வந்து பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா டைம் இல்லை எனக்கு. அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து உண்மையாக உங்கள் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதனால தான் நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல. தைரியமாக நான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்டேருந்து எனக்கு உத்தரவு வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த நம்பரை நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நானே வந்து உங்களுக்கு கூப்பிடுவேன். எனக்கு கரெக்டான டைம் வரும்போது உங்களுக்கும் வந்து ஹீல் கொடுக்குற அந்த டைம் வந்து டிவைன் கிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் நானே உங்களுக்கு வந்து மெசேஜ் போடுறேன். உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பேசிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ரீடிங்காக உங்களுக்கு ஹீலிங்காக இல்லை மோட்டிவேஷன் தெரப்பியா இல்லை உங்களை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ.